லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப இவங்களுக்காகவாது அந்த பிசினஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓ, மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? இத பத்தி நான் இவ்ளோ நாளா யோசிக்காம விட்டுட்டேனே. பரவாயில்ல, இப்ப யோசிக்க வச்சிட்டீங்கல்ல, இனிமே நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? தமிழ் சொல்றதும் நல்ல யோசனை தானே. ஏமா நம்ம மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? ஆமா அத்தை, நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் சரின்னு தோணுது. நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றது சாரதா, எல்லாரும் நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. பரம்பரை தொழிலே தறி பிசினஸ் தான். அதை ஏன் நம்ம நிறுத்தி வச்சிருக்கணும்? அதை மறுபடியும் ஆரம்பிச்சா இவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. சரிங்க, ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தறிய ஓட்டாம ரொம்ப நாள் அப்படியே இருக்கு, அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்துட்டு வந்துடும். சாரதா, நீ வா. என்னாச்சு? இங்க இருந்த தறிய காணோம். அதானே, காலையில நான் வீட்டை கிளீன் பண்ணும்போது பார்த்தனே, கறி இங்க தானே இருந்துச்சு. ஆனா அது இப்போ எங்க போச்சு? தறி இங்க இருக்கு. என்ன பாக்குறீங்க? நான் தான் தறி எடுத்து இந்த பக்கம் வச்சேன். நீ எதுக்கு வேலை மெனக்கெட்டு இந்த பக்கம் இருந்த தறியை எடுத்து அந்த பக்கம் வச்ச? வேற எதுக்கு? இனிமே தறி பிசினஸ நான் எடுத்து நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே சாரதா டெக்ஸ்டைல்ஸ் அகல்யா டெக்ஸ்டைல்ஸா மாற போகுது. நான் என் பேர்ல அகல்யா புடவைகள்னு புது பிராண்ட உருவாக்கி புதுசா விதவிதமா சேலைகளை நெய்ய போறேன். என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதானே, உனக்கு தறி பிசினஸ் பத்தி என்னடி தெரியும்? இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல தான் இருக்கேன், அதனால எங்களுக்கும் எல்லாம் தெரியும். வீட்ல இருந்தா எல்லாம் தெரிஞ்சிருமா உனக்கு? தறி பிசினஸ்ன்றத எல்லாராலையும் நடத்திட முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய நெளிவு சுழிவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம், நான் எல்லாத்தையும் கத்துக்குவேன். அத்தை, தயவு செஞ்சு அவங்க எல்லாம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷய பரிச்சை. இந்த விஷயத்துல சாரதா பாட்டிக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. அந்த பேரை தயவு செஞ்சு நீங்க கெடுத்துறாதீங்க. ஆமா அகல்யா, இந்த தொழில் நடத்த ரொம்ப கஷ்டப்படணும். நிறைய பொறுமை வேணும், அளவுக்கு அதிகமான அனுபவம் வேணும். இது எதுவுமே உன்கிட்ட இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அகல்யா. போது, நிறுத்து. எனக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி ஆளுக்கு ஓவரா அட்வைஸ் பண்ண பொழியறீங்க. நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. என்னால எல்லாம் முடியும். நான் முடிவு பண்ணதுதான்.
இனிமே இந்த தறி பிசினஸ் நான் தான் நடத்துவேன். நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். இல்லக்கா அது வந்து தமிழே இல்ல அத்தை, அவங்க வேண்டாம். இதுக்கு மேல யாரும் எதுவுமே பேச வேண்டாம். அவளே இந்த பிசினஸ நடத்தட்டும். மணி, அவங்கள போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அண்ணே, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. சரிப்பா, வாங்க. இப்போதைக்கு நாங்க தறி பிசினஸ் நடத்துறதா இல்ல. அகல்யா தான் நடத்த போறா. நீங்க எல்லாரும் அவகிட்ட வேலைக்கு சேர்ந்துக்குங்க. அதான் சாரதாவே சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாரும் அவகிட்டே வேலைக்கு சேர்ந்துருங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். எப்ப வேலையை ஆரம்பிக்கணும்னு நாளைக்கு சொல்லி அனுப்புறேன். இப்ப கிளம்புங்க. சரிங்கம்மா, வரங்கம்மா. வரம்மா, வாங்க. வரையா, வா. வரங்கம்மா. என்னங்க, நீங்க எங்க சோர்ந்து போயிட்டீங்க? நமக்கு இந்த பிசினஸ் இல்லைன்னா என்ன? நாம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாங்க. என்ன சாரதா, ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல நம்மளால முடியாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க முடியாது? எப்படிமா முடியும்? நம்ம புதுசா எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அதுக்கு பணம் வேணுமே. நம்ம கிட்ட ஏது பணம்? இப்ப பணம் தானே பிரச்சனை. அது என்கிட்ட இருக்கு. சாரதா, என்ன சொல்ற? அப்படி எவ்வளவுதான் இருக்கு உன் கையில? என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குங்க. புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் போதும்ல? போதும் தான். ஆனா அவ்வளவு பணம் எப்படிமா உங்ககிட்ட? ஆதிராவுக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக நான் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன். இப்போதைக்கு அந்த பணத்தை வச்சு ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வர்ற வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஆதிராவுக்கு செய்ய வேண்டிய சீதனத்தை செஞ்சிருவோம். பரவாயில்லையே, கையில 1 கோடி இருக்கா? அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டுதான் என் முன்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கீங்களா? அந்த பணத்தை வச்சு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? என்ன மீறி எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அந்த பணத்தை எப்படி நான் வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. அத்தை, கையில 1 கோடி இருக்குங்கிறீங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பிசினஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம்ல அத்தை? என்ன பிசினஸ்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேதான் யோசிக்கணும். இனிமே என்னம்மா இனிமே?
இப்பவே யோசிச்சிடலாம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிசினஸ் யோசிப்போம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எந்த பிசினஸ் பிடிக்குதோ அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னப்பா சொல்றீங்க? சரிதான். என்ன பண்ணலான்னு ஆளுக்கு ஒரு பிசினஸ் யோசிங்க. நீங்க எங்க புது பிசினஸ்லாம் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்னோட கணக்க பைசல் பண்ணுங்க. உன் கணக்குனா என்ன கணக்கு? உன் கணக்கு? எனக்கு அவங்க தர வேண்டிய 4 கோடி ரூபாய் கடன் இருக்கு. 1 கோடி ரூபாய் தானே கொடுத்திருக்காங்க. மீதி 3 கோடி ரூபாய் இருக்கு. 1 கோடி ரூபாயை இப்ப கொடுத்தா மீதி 2 கோடி ரூபாயை அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏய், என்ன நேரத்துல என்ன கேக்குற நீ? இந்த நேரத்துல தாங்க இதெல்லாம் கேட்க முடியும். இவ்வளவு நாளா அவங்க கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு நினைச்சு பாவோன்னு கேட்காம இருந்தேன். இப்பதான் அவங்க வாயாலே சொல்லிட்டாங்கல்ல 1 கோடி கையில இருக்குன்னு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? எனக்கு அவங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் 1 கோடியில 2 கோடி இல்ல, 3 கோடி. அதுல நான் இப்ப வெறும் 1 கோடி மட்டும்தான் கொடுக்க சொல்றேன். சீக்கிரமா போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்னத்த நீங்க இவ்வளவு விதண்டாவாதமா நடந்துக்கிறீங்க? அவங்களோட தறி பிசினஸே எடுத்துக்கிட்டீங்க. அவங்க ஆரம்பிக்க போற புது பிசினஸ்க்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி கையில இருக்கிற பணத்தை வர கேக்குறீங்க. நீ இதுல எல்லாம் தலையிடாம வாயை மூடிட்டு அமைதியா இரு. ரொம்ப பேசுன. இந்த 1 கோடியோட சேர்த்து அவங்க உனக்கு தர வேண்டிய சீதன பணத்தை இப்பவே கொடுக்க சொல்லி கேட்பேன். இன்னும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏங்க இவ்ளோ வீம்பு? 1000 தான் இருந்தாலும் நீங்க அத்தை வயித்துல தானே பிறந்தீங்க. எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கையில இருக்கிற பணத்தை வச்சு நாங்க ஏதோ பொழப்ப நடத்தலான்னு பார்த்தா அதுலயும் இப்படி அநியாயமா மண்ணள்ளி போடுறீங்க. பொழப்பு நடத்த வழி இல்லைன்னா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடு. யாரு பிச்சை எடுக்க சொல்றேன்? எங்கிருந்து வந்தது உனக்கு அவ்வளவு தைரியம்? தமிழ், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மாவை கை நீட்டி அடிப்பேன். டேய், இங்க என்ன நடந்தது தெரியுமாடா? உங்க அம்மா என்ன பேசுறாங்க தெரியுமா? அப்பா, அவங்க என்ன வேணா பேசட்டும். அதுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரா? என் அம்மாவை தொடர அருகதை இங்க யாருக்கும் கிடையாது. திருமாரா, இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ தாத்தாவை ரொம்ப அவமானப்படுத்துற. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவருதான் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். திருமாரா, அனாவசியமா வார்த்தையை விடாத. முதல்ல தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு. சுபத்ரா, நீ பேசாத. வயிறு எரிஞ்சு சொல்றேன்.
நீங்க ரொம்ப ஆடுறீங்க. அனுபவிப்பீங்க அனுபவிப்பீங்க நீங்க அனுபவிப்பீங்க நீங்க. என்னங்க கேட்ட 1 கோடி இருக்கு, எடுத்துக்கோ. எங்க போறீங்க? நில்லுங்க தாத்தா, நில்லுங்க தாத்தா. தாத்தா எங்க போறீங்க தாத்தா? ரெண்டு பேரும் அவரை இப்படி அவமானப்படுத்திட்டீங்கல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. உங்க அம்மா தான் எதுவுமே புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னா நீ ஏன்டா? என்ன ஜென்மமும். மா வா. மொத்த பணமும் போச்சு. 1000 2000 1 கோடிங்க. அவ்வளவு பணத்தையும் உங்க அக்கா பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. எல்லா பணமும் போச்சு. இவ்வளவு பணம் இருக்குன்னு அத்தை எதுக்கு உங்க அக்கா முன்னாடி சொன்னாங்க? எல்லா பணமும் போச்சு. போங்க போச்சு. என் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கீங்க, அத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம பணம் போச்சுன்ற. பணத்தோட அருமை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஐயோ, எல்லா பணமும் போச்சு. 1 கோடி. அவங்க எங்களுக்காவது கொடுத்துருக்கலாம். அம்மா, என்னாச்சுமா? ஏன் வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? நேத்து நடந்த பிரச்சனை இல்ல, உன் தாத்தா வீட்டை விட்டு வெளியே போனவர் தான். இன்னும் வீடு திரும்பல. என்னம்மா சொல்றீங்க? என்ன தாத்தா வீட்டுக்கு வரலையா? எங்க போயிருப்பாரு? தெரியலம்மா. கையில போனும் எடுத்துட்டு போல. மாற அவரை அவமானப்படுத்தினதுல அவரு ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டாரு. எங்க போனாரோ என்ன பண்றாரோ ஒன்னும் புரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. தாத்தா மன ஆறுதலுக்காக இங்கதான் எங்கேயாவது அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. எப்படியும் திரும்ப வந்துருவாரு. மா, பாட்டியே தைரியமா இருக்க சொல்லுங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தறி பிசினஸ் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லுங்க. அது எப்படிமா முடியும்? அதான் தறிய அகலியா எடுத்துக்கிட்டாலே. அதெல்லாம் போனா போகட்டும்மா. பாட்டி புதுசா தறி வாங்கறதுக்கு நான் பணம் தரேன். நீயா? ஆமா, நான் பணம் தரேம்மா. இல்ல அதிரா, அதெல்லாம் வேண்டாம். ஏமா அப்படி சொல்றீங்க? திருமாறன் தான் தாத்தாவையும் பாட்டியையும் அடுத்தவங்களா பாக்குறாரு. ஆனா நான் அப்படி நினைக்கலையே. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு அவங்க தான் தாத்தா பாட்டி. மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிச்சாதான் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கொஞ்சமாவது மன ஆறுதல் கிடைக்கும். தாத்தா பாட்டியோட கௌரவம் நமக்கு ரொம்ப முக்கியமா. ப்ளீஸ்மா, தறி வாங்க நான் பணம் தரேம்மா. வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. சரிம்மா. தேங்க்ஸ்மா.
எனக்கு இந்த குடும்பம் ஒத்துமையா எல்லாரும் நிம்மதியா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. திருமாறனும் இந்த குழந்தையும் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதாம்மா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே எனக்கு முக்கியம்தான். நாம எல்லாருமே சீக்கிரமா ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து வாழணும். கண்டிப்பா நான் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவேம்மா. நான் MBA படிச்சு பெரிய ஆளாகி பாட்டி பேர்ல இருக்கிற சாரதா டெக்ஸ்டைல உலகம் முழுக்க ஃபெமிலியர் ஆக்கணும். பாட்டியும் தாத்தாவும் பழைய மாதிரி கெத்தா வாழணும். மாறனும் திரும்பவும் அவங்க கிட்ட பழைய மாதிரி சந்தோஷமா பழக ஆரம்பிக்கணுமா. இந்த குடும்பம் மறுபடியும் நந்தவனமா மாறணும். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசை இருக்குமா. நியாயமான ஆசை எப்பவுமே ஜெயிக்கும். உன் ஆசையும் ஜெயிக்கும்.